2025 தனுசு ராசி. இங்கே தனுசு முக்கியமான ஆன்மீக தலங்கள் தனுசு தான். தனுசில் பார்த்தீங்கன்னா நிறைய ஞானிகள் யோகிகள் தனுசு லக்கணம், தனுசு ராசி இப்படி பிறப்பாங்க. எல்லா ராசியும் இருக்கிறாங்க, இருந்தாலும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. சாதாரண தனுசு ராசியில் பிறந்தவங்க கூட கொஞ்சம் பக்திமயமாக தான் பேசும். அயோக்கியனாக இருந்தால் கூட 2 வார்த்தையாவது அந்த பக்தியை பற்றி பேசுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்பம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் சனியுடைய வீடு. வாக்கு விவாதங்கள் விதண்டாவாதம் கூடாது. யாரையும் அனுசரித்து தான் போகும். வாக்கில் கொஞ்சம் மற்றபடி தொழில் வருமானம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக. உபதேச தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயில் அர்ச்சகர்கள், அப்புறம் இந்த மாதிரி ஜோதிடர்கள், கலைத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஊராணத்தில் போனோம்னா கலைத்துறை வெகு சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை கொடுப்போம். யூடியூபர்ஸு, சினிமா, ட்ராமா, புதிய புதிய கதைகள் இதெல்லாம் உருவாக்குறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் சனி 4ல் வருதுனால கொஞ்சம் உடல் அசௌகரியங்களாம் கொடுக்குதா செய்யும். தாயார் தகப்பனார் விஷயத்தை எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வேண்டாம். கடன் வாங்கக்கூடாதுன்னு 6க்குரியவன் சுக்கரன், 11க்குரியவன் சுக்கரன். தனுசுக்கு சுக்கரன் கொஞ்சம் நல்லவன் அல்ல. ஆனால் இந்த ராசிபதி குரு, இவர் தேவகுரு, அவர் அசரகுரு. ஆனால் சுக்கரன் இல்லாமல் உலகம் கிடையாது. எல்லா கிரகம் உலகத்துக்கு தேவை. அப்போது சுக்கரன் என்ன ஆகிறாருன்னா வருஷ மாற்றத்தில் வருஷ ஆரம்பத்திலேயே உச்சமாகிறார். கூட சூரியன், புதன், சுக்கரன், சனி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிற நேரம். அந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி அவங்க இங்கேயே கொண்டு போகும். புதிய கண்டுபிடிப்புகள்லாம் காரணமாக இருப்பாங்க. விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஜட்ஜு, நீதிபதி இப்படி சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கவங்க சிறப்பாக இருப்பாங்க. பணப்பரிமாற்றம் சிறப்பாக இருக்கவங்களுக்கு, பேங்க்கு அதில் வேலை செய்கிறவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க. பெரிய கேஷியராக இருக்கவங்க சிறப்பாக இருப்பாங்க. ஒன்றும் குறையில்லை. ஆனால் பண பரிவர்த்தனை பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். மற்றபடி சிறப்பாக இருக்கும். ஹோட்டல் தொழில் சிறப்பாக இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி மெடிசன்ஸ் லைனில் இருக்கவங்க சிறப்பாக இருக்குது. பெரிய லெவலில் ஃபார்மாசூட்டிக்ஸ் நடத்துகிறவங்களாம் சிறப்பாக வருவாங்க. நல்லாவே இருக்குது. குறையெல்லாம் சொல்ல முடியாது. உணவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். வயிறு சார்ந்த தொந்தரவு, சுகர், நரம்பு, கண் பிரச்சனை, பல்லு இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வண்டி வாசல் ஜாக்கிரதையாக போகணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, ஞானியர் வழிபாடு, மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன், பர்வதமலை அந்த மாதிரி சிவனை வழிபடுற தரப்பு. அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதங்களில் கொஞ்சம் வழிபாட்டு தலங்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய தலங்கள்லாம் போகாமல் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா அங்கே போய் ஏதாவது சில சிக்கல்கள்லாம் ஏற்படும். அப்போ குரு வக்கரமாயிடுவார். அந்த மாதிரி கொஞ்சம் சூழல்லாம் கொஞ்சம் மாறும்போது உணர்ந்துக்கிட்டு செயல்படணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 50 வயது கடந்தவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். சாஸ்தா வழிபாடு ரொம்ப சிறப்பு. சாஸ்தா வழிபாடு வெகு சிறப்பு. லலிதை வழிபாடு, லலிதாம்பிகான்னு சொல்லக்கூடிய திருமையச்சூர் லலிதா போய் மாதம் ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தரும். மற்றபடி உக்ரதெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூழினி துர்கை நல்லாயிருக்கும். மாரியம்மன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், அந்த மாரியம்மனுக்கு போய் தெய்வம் போடுறதும், அவங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய மாரியம்மனாக இருந்தால் அங்கே ஏதாவது கோழி வாங்கி பலி கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.